Hi friends, Basha's Kitchenல பக்ரீத் ஸ்பெஷல் ஓட்ஸ் கீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய கீர் ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸான ஒரு கீர் ரெசிபி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஓட்ஸ் பாயாசம் இல்லை ஓட்ஸ் கீர் ரெசிபி சர்க்கரை இல்லாமல் எப்படி செய்யுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஓட்ஸ் கீர் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூவை வெதுவெதுப்பான பாலில் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுக்கலாம். கீர் செய்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கலர் இதில் இறங்கட்டும். இப்போ பாயசத்துக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். இங்கே 1/2 லிட்டர் பால், கொஞ்சம் ஓட்ஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய், கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரைக்கு பதிலாக நான் வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். பால் கொதிச்சதுக்கு அப்புறமா ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் 1 லிட்டர் பாலில் செய்கிறீங்கன்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கரெக்டாக ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் தான் இதை நம்ம இப்போ கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் கொதிக்க விடலாம். இதுக்கப்புறம் சர்க்கரைக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி வாழைப்பழம் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு வாழைப்பழத்தை நல்லா இந்த மாதிரி ஃபோக் வச்சு மேஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் இல்லைன்னா நீங்கள் பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூ பாலையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சுகர் போதுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் இதில் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுக்க நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதாம் பருப்பு, அப்புறம் வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கீர் என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்க்கு அப்புறம் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ஓட்ஸ் பாயாசம் இருக்கும். இந்த ஓட்ஸ் கீர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி ரைஸ் பாயாசம் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.